கணபதியை போற்றி. ஒடுக்கத்தூர் மகான் சுவாமிகளின் கதை பாகம் 2. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானார்க்கு வாய்க்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்துங்காளா மணிவிளக்கே என்றார் திருமூலர். அதைப்போல் பட்டி 5ஐ பக்குவமாய் அடக்கி பல்வகை ஆசனமும் பயின்று பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி முதலிய அட்டாங்க யோகம் இயற்றி நிட்டை கூடினார். ஒரு நாள் அரையாடை உடுத்தி கையில் சிறுகோளுடன் அடுத்துள்ள சிறிய குன்றில் ஏறிச் சென்றார். அங்கோர் பாறையில் அமர்ந்து நிஷ்டை கூடினார். இரவு வந்தது. நிஷ்டை கலையாது அமர்ந்திருந்தார். மறுநாள் ஆடுமாடுகளை மேய்ப்போர் அங்கு சென்றபோது சுவாமிகள் எதிரே புலி ஓநாய் கரடி முதலிய விலங்குகள் படுத்திருப்பதைக் கண்டு பயந்து ஓடினர். சுவாமிகள் நிஷ்டை கலைந்து எழுந்தார். எதிரே இருந்த விலங்குகளும் காட்டிற்குள் சென்று மறைந்தன. இங்கனம் சுவாமிகள் பன்னாள் நிஷ்டை கூடி மூலாதாரத்தினின்றும் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்பும் பிரம்மானந்தத்திற்கு உயர்த்தி அதன் வழி பெருகிய அமிர்தமுண்டு அதனால் அனிமா முதலிய 8 சித்திகளை கைவரப் பெற்றார். அகண்டாகார சச்சிதானந்த ஸ்வரூபமான இறைவன் திருவள்ளால் நிர்வாண தீட்சை பெற்று திகம்பரரானார். ஒன்றோடு ஒன்று கூடில் ஒன்று கெடுங்கான் என்பது போல் அவன் தானே ஆகிய அந்நிலை எய்தி நின்றார். சில சமயம் சுவாமிகள் நீர் பருக ஆற்றிற்குச் செல்வதுண்டு. நீர் பருகி அங்கே அமர்வார். அப்படியே நிஷ்டை கூடி சமாதியில் அமர்ந்து விடுவார். திடீரென்று ஆற்றில் வெள்ளம் பெருகும். அவ்விடத்தை விட்டு ஏழார். வெள்ளத்திலும் போகார். மணல் மேட்டு மூடிவிடும். உணவும் உடையும் இல்லை. குளிரும் அவருக்கில்லை. மணலுக்குள் புதைந்த சுவாமிகள் தாமே மெல்ல எழுந்து செல்வார். இப்படி அதொரு சமயம் 6 தினங்கள் மணலுக்குள் இருந்தார் என்று கூறப்படுகிறது. ஆடும் இறையின் சித்திரக்கூத்தை தினந்தினங் கண்டனர். நித்திரை கெட்டு நினைவோடிருந்தார். முத்தமிழ் கற்று முயங்கும் மெய்ஞானியாகிய சுவாமிகள் சத்தமின்றி ஆடம்பர ஆரவாரமற்று கானாற்றங்கரையில் இருந்து வந்தார். இறைவனை உணர்ந்த ஊர் மக்கள் அறிந்தனர். நாடும் அறிந்தது. இருக்கும் இடந்தேடி பலர் வந்தனர். சுவாமிகள் சமாதி கலைந்ததும் கருத்தின்றி பல இடங்களில் சென்று அமர்வதுண்டு. அவற்றுள் அகரம், தருமராஜா தோப்பு, முகமதுபுரம் முதலிய இடங்கள் குறிப்பிடத்தக்கவை. அப்படி ஒரு நாள் அகரம் போகும் வண்டிப்பாதையில் அமர்ந்திருந்தார். நிஷ்டை கூடினார். அந்த வழியே வண்டி வந்தது. வண்டியிலிருந்தவர் வண்டிக்காரர் சுவாமிகளை தள்ளி அமர்த்த முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. அவர் நிலைமை உணராத வண்டிக்காரர் அசைத்து எழுப்பினார். இயலாமையால் அப்பால் எடுத்து வைக்க முயன்றார். அட்டமா சித்திகள் கைவரப் பெற்ற சுவாமிகள் எடுக்கவோ அசைக்கவோ முடியாது. அட்டமா சித்தியில் இது கரிமா எனப்படும். இலகுவாயிருக்கும் யோகியை எடுத்தால் மலை போல் கனத்திருப்பதாகும். இதனை அறியாத வண்டிக்காரன் சுவாமிகள் பிடிவாதத்தை கொண்ட ஒரு உன்மத்தன் என மதித்து பாரமேற்றிய வண்டியை அவர் மேல் ஓட்டிவிட்டான். சக்கரம் திருமேனியற்பட்டதும் அவ்வளவுதான். வண்டி குடை சாய்ந்தது. மாடுகள் மயங்கி வீழ்ந்தன. வண்டிக்காரனும் வீழ்ந்தான். அவன் தெளிந்து எழுந்து கண்டபோது அவர் அங்கில்லை. வண்டியை ஓட்டிச் செல்ல நெடுநேரமாயிற்று. அவனால் ஊர் முழுவதும் இச்செய்தி பரவியது. ஒடுக்கத்தூர் மக்களும் சுற்றுப்புறங்களிலிருந்து மக்கள் திரண்டு வந்து விரும்பி உபசரிக்க முற்பட்டனர். சுவாமிகள் சில சமயங்களில் ஏற்று விரும்பி உண்பார். பல சமயங்களை அவர்களை கண்டதும் காட்டுக்குள் ஓடி மறைந்து விடுவார். பின்தொடர்ந்து வந்தார் புதருக்குள் ஓடி மறைந்து விடுவார். சென்றவர் செய்வதறியாது திகைத்து மீள்வர். முள்ளோ கல்லோ அவரை உறுத்துவதில்லை. மலர்ந்த முகத்தோடு காட்சியளிப்பார். தியானம் தொடரும்.